அதாவது மேஷராசி நேயர்களுக்கான மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 4 குட் நியூஸ் காத்துட்டு இருக்கு. மேஷராசி நேயர்கள் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியா மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி லைஃப் வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் உகந்த தாயத்து அப்படின்னு இதை சொல்லலாம். மேஷராசி நேயர்களுக்காகவே பிரத்யேகமா நம்ம சிருஷ்டி ஒளியில ரெடி பண்ண ஒரு அற்புதமான தாய நிற அந்த கயரில தான் நீங்க இதை அணியணும். உங்களோட இடுப்புல, கழுத்துல, கையில 3 இடத்துலயும் நீங்க அணிஞ்சுக்கலாம். இதை அணிஞ்சுக்கிறதால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய நற்பலன்கள். தாயத்து வாங்கும் பொழுது எந்த மந்திரத்தை மேஷராசி நேயர்கள் வந்து உச்சாடனம் பண்ணணும், எந்த மந்திரத்துக்கு அதிக வீரியம் ஜாஸ்தி உங்க ராசிக்கு, இந்த தாயத்தை அணிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரம் சொல்றதால என்ன பலன், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சிருஷ்டி ஒளியில. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம சிருஷ்டி ஒளியில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்கள் இந்த பதிவை தொகுத்து நமக்காக கொடுத்திருக்காங்க. அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது மேஷராசி நேயர்களுக்கான மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 4 குட் நியூஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேஷராசி நேயர்கள் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியா மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி லைஃப் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். 4 சிம்பிளான விஷயம் தாங்க. இந்த 4 விஷயத்த உங்க லைஃப்ல நீங்க தினம் தினம் பயன்படுத்தும் பொழுது, அன்றாட வாழ்க்கையில இதை யூஸ் பண்ணும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். அந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளியை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம சிருஷ்டி ஒளியில எக்கச்சக்கமான பரிகார பூஜை பொருட்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லலாம். இது கடையல்ல, கடல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில நிறைய டிவோஷனல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மறைமலை நகர் அப்படின்னாலே லேண்ட்மார்க் அப்படின்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான். சிருஷ்டி ஒளியில இல்லாத பொருட்களே கிடையாதுங்க. எல்லா விதமான பரிகார பூஜை பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி. ஸோ உங்களுக்கு அஸ்ட்ராலஜர் யாராவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம சிருஷ்டி ஒளியில அதற்கு ஏத்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது டிவைன் ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் ஊதுபத்தி, சாம்பிராணி, அதே மாதிரி தீப ஆயில், 138 மூலிகை கலந்த தீப ஆயில் நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கு. ஸோ இது மாதிரியான எந்த பொருட்கள் வேணும் அப்படின்னாலும் நம்ம சிருஷ்டி ஒளியில வாங்கிக்கலாம். சிருஷ்டி ஒளியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். நம்மளுடைய ஆலயம் மறைமலை நகர்ல தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆலயத்துல முறைப்படி புவனேஸ்வரி தாயாருக்கு முன்னாடி எல்லா பொருட்களையும் வச்சு நம்ம பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் குரு காளி மாதாஜி அம்மாவே பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைக்கு பொருட்கள் வரும். அந்த பொருட்கள் தான் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் சரி, நேர்ல வந்து வாங்கினாலும் சரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஸ்தாபனத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷராசி நேயர்களுக்கான அந்த 4 குட் நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள் பத்தி நான் சொல்றேன். இஞ்சி எல்லாருடைய இல்லங்கள்லயும் இருக்கும். ஒரு சில பேர் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவீங்க. இந்த இஞ்சியை நம்ம சமையல்லையும் சரி, இல்ல இஞ்சி சொரசமா வச்சு குடிச்சாலும் சரி, மேஷராசி நேயர்களுக்கு மிக மிக உகந்தது. நீங்க கேட்கலாம், இஞ்சி எல்லாருக்கும் தானமா உகந்தது அப்படின்னு. ஆனா மேஷராசிக்கு பர்டிகுலரான மூலிகை அப்படின்னா இந்த இஞ்சி தான் நம்மளுடைய சித்தர்கள் மார்க்கத்துல வந்து கொடுத்திருக்காங்க. அதை நம்ம குரு வழியில கேட்டு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இஞ்சியை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய செரிமான தன்மை வந்து அதிகரிக்கும். உங்களுடைய உணவு குழல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மேஷராசிக்கு இமீடியட்டா அது கிளியர் ஆகும். ஸோ இஞ்சியை தினம் வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி துளசி இலைகளை 4 பறிச்சு டெய்லி காலையில நீங்க சாப்பிட்றத உங்களுடைய வழக்கமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா துளசி இலைகளை தண்ணீர்ல போட்டு ஒரு 1 hour மூடி வச்சுட்டு துளசி தீர்த்தமா டெய்லி நீங்க குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ஆற்றல், ஒரு புத்துணர்ச்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரோஸ்மெரி ஆயில், இந்த ஆயிலை நீங்க பயன்படுத்தும் பொழுது மன அமைதி வந்து உங்களுக்கு அதிகமா ஏற்படும். இந்த ஆயிலை தினம் தினம் உங்க லைஃப்ல நீங்க பயன்படுத்தும் பொழுது அதை நுகர்ந்து பார்க்கும் பொழுது மன அமைதி ஏற்படும். ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த தாயத்து.
ரொம்ப ரொம்ப மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் உகந்த தாயத்து அப்படின்னு இதை சொல்லலாம். மேஷராசி நேயர்களுக்காகவே பிரத்யேகமா நம்ம சிருஷ்டி ஒளியில ரெடி பண்ண ஒரு அற்புதமான தாயத்து. இது சில்வர், முழுக்க முழுக்க சில்வரால பண்ணியிருக்கோம். இதோட விலை பாத்தீங்கன்னா 1500, 1500 ரூபாய். இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாயத்துல மேஷராசி நேயர்களுக்கான மூலிகைகளை உள்ள வச்சிருக்கோம். அதாவது நம்ம பூஜை செஞ்சு அந்த மூலிகைகளுக்கு காப்பு கட்டி மூலிகையை பறிச்சு அதை தான் நம்ம உள்ள வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த தாயத்துல உங்களுக்கான ஸ்டோனும் இருக்கு. இந்த தாயத்தை நீங்க பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும், எந்த கிழமை பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 கிழமைகள்ல இந்த தாயத்தை வாங்கி நீங்க அணியலாம். எப்படி அணியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு நிற அந்த கயறுல தான் நீங்க இதை அணியணும். உங்களோட இடுப்புல, கழுத்துல, கையில 3 இடத்துலயும் நீங்க அணிஞ்சுக்கலாம். இதை அணிஞ்சுக்கிறதால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். நல்ல ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். மணி அட்ராக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா வீடியோவோட ஸ்டார்டிங்லயே, பண ஈர்ப்பு அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய செலவாகிட்டே இருக்குமா, எனக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்லாம் புலம்புறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தடுக்கக்கூடிய காப்பு கயிறு தான் அந்த சிவப்பு நிற கயிறு. அதை பயன்படுத்தி இந்த காப்பு தாயத்தை நீங்க கட்டிக்கணும். முறைப்படி மேஷராசி நேயர்களுக்காகவே பூஜை செஞ்சு நம்ம சிருஷ்டி ஒளியில பிரத்யேகமா இந்த தாயத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க இறைவன் கிட்ட சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த தாயத்தை வாங்கும் பொழுது எந்த மந்திரத்தை மேஷராசி நேயர்கள் உச்சாடனம் பண்ணணும், எந்த மந்திரத்துக்கு அதிக வீரியம் ஜாஸ்தி உங்க ராசிக்கு, இந்த தாயத்தை அணிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரம் சொல்றதால என்ன பலன், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சிருஷ்டி ஒளியில. இந்த தாயத்தை நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல டைரக்டா நம்ம சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமும் பார்த்து அதனுடைய தன்மைகள் எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க ராசிக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காமனா நான் மேஷ ராசிங்க என்ன பயன்படுத்தலாம்னா, நிச்சயமா இந்த தாயத்தை வாங்கி அணிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன 3 விஷயங்களும், அந்த 3 மூலிகைகளும் பயன்படுத்தி இந்த தாயத்தும் நீங்க அணியும் பொழுது உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ நிறைய பயிற்சிகள், சனி பயிற்சி பார்த்தோம், இப்போ குரு பயிற்சி பார்த்தோம். அந்த மாதிரி என்ன மாதிரி பயிற்சிகள் வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த தாயத்தை அணியும் பொழுது. அதே மாதிரி நமக்கு வெப்சைட்டும் இருக்கு, www.srishtioli.com. அதுக்குள்ள போனீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதோட வேல்யூ என்ன, எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் பொருளை மட்டும் வாங்கக்கூடிய இடம் நிச்சயமா கிடையாதுங்க நம்ம சிருஷ்டி ஒளி. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம். அதே மாதிரி சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்தி என்ன போயிட்டு இருக்கு, இப்ப நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல புது வீடு கட்ட போறேன், கட்டலாமா, என்னுடைய சொத்து பிரச்சனை இருக்கு, சொத்து எப்ப எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தாயத்து வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாய் பாலாஜி அவர்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல சந்திச்சோ இல்ல ஆன்லைன்லயோ கன்சல்டேஷனோ எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.